இன்றைக்கு உங்களோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இது பாரப்படுத்தின, இருதயத்தில் தந்து பாரப்படுத்தின வார்த்தை கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார், எந்த சந்தேகமும் இல்லை. நான் பேச போகிற காரியங்களை கொஞ்சம் கவனமாக கவனிங்க, மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆதியாகமம் 12:2 பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு வசனம் சொன்னால் அந்த சொல்லி வாழ்த்துவாங்க. திருமண வீட்டுக்கு போனாலும் சரி, யாருக்கா வாழ்த்தல் சொன்னால் வாழ்த்துவாங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பிரைஸ்லாம். ஆபிரகாமை தேவன் வாக்கு பண்ணினார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். சொன்னது போலவே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்தான். இன்றைக்கும் ஆபிரகாமுடைய பெயர் பேசப்படுகிறது. ஆபிரகாமுடைய சந்ததியை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததியெல்லாம் கிடையாது, நீங்களும் நானும் புறஜாதியார். பிரைஸ்லாம். ஆனால் இன்றைக்கு விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சந்ததி என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். அப்போ ஆபிரகாமின் சந்ததி என்று விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காய் வந்தார். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, அவன் தலைமுறை தலைமுறையாய் பேசப்படுகிறானோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வது மாத்திரமில்லாமல் தலைமுறை தலைமுறையாய் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. சரி, அதாங்க வேதம் சொல்லுகிறது. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்படின்னு போட்டு. ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் போட்டிருக்கு? ஆண்டவர் நினைச்சா டைரக்டாக நம்ம ஆசீர்வதிக்க முடியாதா? ஆபிரகாமை டைரக்டாக ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமுக்கு என்ன இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்? அனுப்பலையே. ஆபிரகாமை நேரடியாகவே ஆசீர்வதித்தார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னார். அப்போ இன்றைக்கு நமக்கு ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நேரடி அவர் தராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காய் தந்திருக்கிறார் அப்படின்னா, அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து ஆபிரகாமை குறித்து ஒரு வாக்கு பண்ணினார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததி மாத்திரம்தான் தேவனுடைய சந்ததி, தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. மற்ற ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரவான்களாக இருந்தார்கள், அவர்கள் பாத்திரவான்களாக இல்லை. ஏன் அப்படின்னா, மற்ற ஜனங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடாதபடி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள், தேவனை நம்பவில்லை. அப்படியே மற்ற ஜனங்கள் எல்லாம் தேவனை அறியாமல் இருந்தபடியினாலே கர்த்தர் ஒரு மனிதனை பிரித்தெடுத்து அந்த மனிதனுடைய சந்ததியை, இஸ்ரவேலே நீ என்னுடைய ஜனம், என்னுடைய ஜனம், நீ என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சந்ததியை மாத்திரம் தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்து அவர்களை மாத்திரம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஜாதியை மாத்திரம் ஆசீர்வதித்து அவர்களுடைய சந்ததி மாத்திரம் இந்த பூமியில் பழகி பெருகி வாழ வேண்டும் என்று தேவன் அதோடு விடாம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் அவர் நேசித்தார். அன்பு கூர்ந்தபடியினாலே, நம் மீது அதிகமாக அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும், நல்லா கவனிக்கணும், எல்லா மனுஷரும், இஸ்லாமியர் சகோதரர்கள் கூட, பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் கூட, இந்த தேசத்தில் இருக்கிற இயேசு அறியாமல் இருக்கிற மற்ற ஜனங்கள் யாராக இருந்தாலும் எல்லா மனுஷரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியால் இந்த உலகத்தில் இயேசுவை நமக்காய் தந்தார். இயேசுவை நமக்காய் தர்றதுக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றிருந்த இந்த ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு நம்மை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அதைத்தான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் அப்போ யோவான் சொல்லுவான். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும்.
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்படுவனா இல்லையா அப்படின்னா நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நாம் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் இருந்துச்சு? அவன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருகிற்று. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் எல்லாவற்றிலும் உயர்த்தி வைத்திருந்தார், எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதே ஆசீர்வாதத்தினால இன்றைக்கு நிரப்புவார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்கெல்லாம் பண்ணினாரோ, ஆபிரகாமுடைய சந்ததியாய் வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களையும் இயேசுவை நம்புகிற நாமும் பெற்றுக்கொள்வோம். அதனால அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நாம் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தெரிந்து உரிமை கொண்டாடுறோமோ தெரியாம உரிமை கொண்டாடுறோமோ தெரியாது. சிலையிலே இருக்கீங்களா? இந்த வேதத்தில் வாக்குத்தத்தங்கள் நமக்குரியதே இல்லை, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது. ஆனாலும் இன்றைக்கு தைரியமா வேத புஸ்தகத்தை வாங்கி அது எங்க பைபிள் அப்படின்றோம். நேற்று வர சொடலமாடன் ஜாமிக்கு கிடா வெட்டிக்கிட்டு இருந்திருப்பான், கவனிக்கிறீங்களா? நேற்று வர முனியாண்டி கோயிலுக்கு பன்னி வெட்டி இருப்பான், நேற்று வர முருகன் கோயிலுக்கு வேல் குத்திட்டு போயிட்டு இருப்பான். ஒரு நாள்ல இயேசுவை ஏற்றுக்கொள்வான், அடுத்த நாள் பைபிளை தூக்கிட்டு என்ன சொல்லுவான்? பேசுங்க, இது எங்க பைபிள் அப்படிம்பா. அதுக்கு முந்தின நாள் இந்த பைபிள் அவனுக்கு எப்படி கிடையாது, அதே போல கையில தூக்கினப்போ கூட அந்த பைபிள் அவனுக்கு கிடையாது, தெரியுமா? முதல்ல ஹலோ இருக்கிறீங்களா? ஆனா யாருக்குமே தெரியாது. ஓசில கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கிடுவான். ஆனா இந்த பைபிள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் புறச்சாதியாராகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு உங்களுக்காக எனக்காக பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தராய் மாறினார். அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய், அப்ப இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு இந்த பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு உரிமை கொண்டாடலாம். ஹல்லேலூயா. என்ன நம்புற ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்போ கிறிஸ்தவங்கன்னா பைபிளா? நான் சொல்கிற உண்மையா இல்லையா? நேற்று வர சொடலமாடன் கோயிலுக்கு கிடா வெட்டின ஆட்கள், முனியாண்டி கோயிலுக்கு பன்னி வெட்டின ஆட்கள், முருகன் கோயிலுக்கு அளவு குத்திட்டு போகிற நேரத்தில் இந்த பைபிளை கொண்டு கொடுத்தா ஏற்றிருப்பானா? தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டானா? என்ன சொல்லியிருப்பான்? பாடா வெள்ளக்காரன் ஜாமி பைபிளை கொண்டு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அடுத்த கண்டு பைபிளை தூக்கிட்டு என்ன சொல்லுதான்? இது எங்க பைபிள் அப்படிங்க. ஹலோ இருக்கீங்களா இல்லையா? அந்த ரெண்டுக்கு இடையில என்ன நடந்துச்சு? நேற்றைக்கு வலை ஊற்றிட்டு போகும்போது வேண்டான்னு சொன்ன பைபிள் இன்னைக்கு ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டதுனால தானே சொந்தமாச்சு. கவனிக்கல இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ பைபிள் சொந்தமாயிட்டுனா பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தங்களும் சொந்தம் தானே. தட்டுங்களும் கையை. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். பிரைஸ் லார்ட். நம்புங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படணும். நம்மெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள். ஈஸியாக தேவனை நம்பிடுவோம், நம்ப மாட்டோம். வயசுலாம் உண்மையா இல்லையா? ரொம்ப நம்பிடுவோமா? நம்ப மாட்டோம். நமக்கு தோதுவாக நடந்தா, நமக்கு ஏற்ற மாதிரி நடந்தா என்ன சொல்லுவோம்? ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் சொல்லுவோம். நமக்கு பிரியமில்லாது நடந்தா, நமக்கு விருப்பம் இல்லாத நடந்தா, நமக்கு பிடிக்காது நடந்தா, என்னை அந்த யாசினார் என்னத்தையா எனக்கு செஞ்சார் செய்வோமான்னு சொல்ல மாட்டோமா? அதனால தான் இயேசுவின் மூலமாய் நாம் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டோம். இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொந்தக்காரர்களாக இருந்தும் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வதில் நம் பலவீனமாய் மாறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கிறிஸ்துவின் மூலமாய் வாக்குத்தத்தத்திற்குரிய நம்மை வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரங்களாய் மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளினார். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதுல என்ன போட்டிருக்கு? கலாத்தியர் 3:13-14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். புறஜாதியார்னா நீங்கள் நானும் தான். திரும்பி திரும்பி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. என் வம்சம் இந்த பெருமாள்புரம் 3ஆம் தாமஸ் தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும்.
பெருமாள், இளைய பெருமாள், அனுமார், எசகி, இன்னும் என்னெல்லாம் ஒன்றும் தெரியாது, குடும்பமே ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு இந்த பைபிளை எங்கள் தாத்தா எங்கள் பூட்டங்காலத்தில் ஆடிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா மலேசியாவுக்கு போனார், கிறிஸ்தனானா போனார், டேனியலாக திரும்பி வந்தார். அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அங்கே தண்ணியில் முக்கி ஞானஸ்தானம் கொடுத்து எஸ்பி டேனியல்னு பேர் போட்டாங்க. பைபிளோடு வந்துட்டார். போகும்போது அவ்வளோ பைபிளை பிடிக்காது, அங்கே இருக்கும்போதும் பைபிளை பிடிக்காது. எப்படி பிடிக்காதுன்னு சொல்கிறேன்னா, எங்கள் தாத்தா கிறிஸ்தனங்கிற பேரில் மலேசியாவில் வேலை பார்க்கும்போது அவர் கூட ஒரு கிறிஸ்தவன் இருந்தான். அந்த கிறிஸ்தவன் எப்போ பார்த்தாலும் ஏசனா இருப்பான், கையில் பைபிள் வச்சுருப்பான். எங்கள் தாத்தாக்கு அவர் பைபிளை பிடிக்காது, அவனையும் பிடிக்காது. வெள்ளைக்கார தெய்வத்தை தூக்கிட்டு அலைஞ்சு ஊரே மாத்திரையில் பைபிளை எரிச்சு விடுவேன்னு பேசுன எங்கள் தாத்தா ஆண்டவர் தொட்டார். அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு பைபிளை கையில் வாங்கிச்சது ஏன் பைபிள்னாரு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த பைபிள் யாரோடையது? இப்போ உங்கள் கையில் இருக்க பைபிளாக யாரோடையது? உங்கள் பைபிள் தானே, அப்படியே வச்சுங்க கையில். ஏன் பைபிள்னாரு. இப்போ பைபிளை பிடிக்காதவர் பைபிள் ஏன் பைபிள்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். பைபிளை பிடிக்காத என் பூட்டை அடித்து வெட்டி விட்டுட்டார். எங்களை தூக்கிட்டு வர நீ, நமக்குன்னு 5 தெய்வம் வாசல் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு போடா அப்படின்னு விரட்டி விட்டார். பைபிளை கெடுத்தார். தெருவாக போனார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். என் பூட்டை 100 வயதுக்கு மேலே தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு சாமியாடி குடும்பமாயிருந்த எங்கள் குடும்பம் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. என் தாத்தா மலேசியாவிலிருந்து வரும்போது இந்த வேதம் எனக்கு சொந்தம் என்று வரும்போது குடும்பம் இந்த வேதத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவை அறிகிற அறிவு வந்தபோது, கர்த்தருடைய மகிமை தொட்ட போது எல்லாரும் இன்னைக்கு பைபிளை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம். 3வது தலைமுறையாக நானும் சொந்தம் கொண்டாடுறேன். அல்லேலூயா. அப்போது யாருமே பைபிளை பூர்வீகமாய் சொந்தம் கொண்டாடினவர்கள் அல்ல. உண்மையா இல்லையா? அப்போ இந்த பைபிள் எல்லாம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியாராகிய போட்டிருக்க இல்லையா? திரும்ப ஒரு முறை நல்ல சத்தமாக வச்சுத்தாய். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியருக்கு வரும்படியாக ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, ஹல்லேலூயா, நாம் விசுவாசத்தினாலே, திரும்ப ஒரு முறை வாசிங்க நிறைய பேருக்கு. என்ன குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ஆவியானவர் தான் இயேசு மூலமாய் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம லைஃப்பில் உறுதிப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் கிறிஸ்து மூலமாய் வருகிற ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம லைஃப்பில் அதை உறுதிப்படுத்துவதும் அதை நிலைநிறுத்துவதும் அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவதும் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தான் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, வாசிங்க பார்க்கலாம், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதா. இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் லைஃப்ல என் லைஃப்லையும் பரிசுத்த ஆவியானவரால் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படியே திருப்பங்க பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் அப்படி திருப்பி ஒரு செகண்டில் இருக்க நம்ம வாசித்துருவோமா? உபாகமம் 28 இன்று பக்கம் 257. நல்ல கையில் எடுத்துங்க பார்ப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்லா கவனிக்கணும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நாம் மேன்மையாக இருப்பது தேவன் நமக்கு கொடுக்க வாக்குத்தத்தம். அப்புறம் கீழே சொல்ல, உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை நாம் உண்மையில் பலிக்கும். நம்பர் 1, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும்
உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசீரன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியை உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர்களில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களிலும் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் நீ உன் தேசத்தில் மழை பெய்யவும் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளை கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கும் அவைகளில் செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். இவ்வளவு ஆசீர்வாதங்கள் யார் மேலே வந்துதான் ஆகணும்? சொல்லுங்க, பேசுங்க. யார் மேலே வந்தாகணும்? உங்க மேலே என் மேலேயும் வந்துதான் ஆகணும். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக நீங்க அதுக்கு கீழே போனீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து கீழே வந்து படிச்சீங்கன்னா 16லிருந்து சபிக்கப்பட்டிருப்பாய், நாசமா போக விளங்க மாட்டேனே போட்டிருக்கா. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அதுக்கு கீழே நீங்க 16லிருந்து உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 68ஆம் வசனம் வர நீ விளங்க மாட்ட, நீ நாசமா போயிருவ, நீ உருப்பட மாட்ட, நீ அப்படி இப்படின்னு போட்டிருக்கோம். அல்லேலூயா. இப்போ 2ல் எது நமக்கு சொந்தம்? பேசுங்க. அக்னி ஃபயர் சொல்றதுனால ஒன்றும் ஆகாது. வசனத்தை கரெக்டாக ரீச் பண்ணிட்டா ஜெயிச்சிரும். அல்லேலூயா. தூக்கி வீசி அப்படி இப்படி உருட்டுறதுனால இதாக போதா? ஐயா ஓட்டுனர் ஐயா, ஒன்றாக போகிறது கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம லைஃப்பில் வர்றதுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் இருக்கிற பவரோ வல்லமையோ உதவி செய்யாது. கரெக்டாக எங்கள் வேலை என்ன தெரியுமா? நாங்கள் கனெக்ட் பண்ணி விடுறதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கைத்தடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்குரியதாய் மாற வேண்டுமானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அதுக்குதான் இயேசுன்னு சொன்னால் கிறிஸ்தவ மதம் சிலர் சொல்லுவாங்க இயேசுனார், அவங்க கிறிஸ்தவ மதத்தோட கடவுள். இயேசு கிறிஸ்தவ மதத்தோட கடவுள் இல்லையா? அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரே சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே சொன்னார் இல்லையா? அப்படி அவரை பார்த்து சொல்லுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுவா, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வாரி சொல்லுவோம், நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுவா, எனக்கு நீரே வாரி.
கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணங்கள் கட்டளைகளுக்கு உட்பட்டு ஒரு மனிதன் வாழும் போது அதை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு நமக்காய் சிலுவையிலே சாபமானார். ஏன்னா அதுல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை படிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை நல்லா கவனிக்கணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார். இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டது. உன் தேவனாய் கர்த்தரி சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது உண்மையில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உண்மையில் வந்து இறங்கும். 15ஆம் வசனத்தில் இன்று நான் உனக்கு விதிக்கிறோம் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் படியும் கடலின்படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். 14ஆம் வசனம். சரி, இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஃப்ரீயா கொடுக்கல. இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர்றேன், நீ இதெல்லாம் கரெக்டா செஞ்சு உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த நாட்களில் அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு தங்களை அர்ப்பணித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அவர்கள் அது நிமித்தம் தேவனுடைய கோபத்திற்குள்ளாகி சூழடிக்கப்பட்டார்கள். ஆனால் அதே நியாயப்பிரமாணத்தை தேவனால் நேரடியாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களே இந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரமளிக்க முடியலன்னா இந்த உலகத்தில் இருக்கிற புறஞ்சாதியாராகிய ஒரு மனுஷனும் சுதந்திரிக்க முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டவர்கள், தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசி சொல்லப்பட்டவர்கள். அந்த ஜனங்களே கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி அதற்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் புறஜாதியாராகிய நீங்களும் நானும் அந்த பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது சாத்தியமே இல்லை. அப்ப அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மன்னிக்கணும் 12ஆம் வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். கலாத்தியர் 3. நல்லா கவனிக்கிறீங்களா? நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனிதனே பிழைப்பான். தொடர்ந்து வாசிமா. அதுக்கு முந்தின வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் அந்த மனிதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவன் அதனாலே பிழைப்பான். அதனால அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்து நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதனால தான் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து அதில் 13ஆவது வசனத்தில் போட்டு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். போட்டிருக்கா இல்லையா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்க பிரகாரம் கிறிஸ்துதாமே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்காக நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இப்போ நல்லா நீங்க புரிய வேண்டிய ஒரு பகுதி, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்க மேல சாபம் இல்லை. எதனோ நம்புறீங்க, அதுதாங்க முக்கியம், இதுதாங்க துவக்கம். நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இயேசுவை என் வாழ்க்கையில என் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவரை எல்லாமல் எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இயேசுவையும் ஏற்றுக்கொள்ளுவேன், நான் புறஞ்சாதி மார்க்கத்தான் கிரியைகளையும் நான் உடன்படுவேன்னு சொன்னா சாபம் தான் நம்மை ஆட்கொள்ளும். அதை நான் முதல்ல சொல்றேன். பிரைஸ்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவையும் விட மாட்டாங்க, மற்ற தெய்வத்துடைய வழிபாடுகளையும் விட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ்லாம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் ஏன் தோற்று கொண்டு இருக்கிறதுனா, இயேசு அப்படின்னா எங்க தெய்வம், ஆனா என் கிரியை மாத்திரம் எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு. என்ன வேற மாதிரி இருக்கு? இன்னும் மந்திரவாதியை தேடி போறது, குறி சொல்றவங்களை தேடி போறது, சாம போட்டாங்க என்னெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் செய்ய வேண்டியது. அந்த அக்கா அங்கே ஒரு கோயில் போயிட்டு வந்தவங்களாம் நல்லா நடந்துச்சான், ஏக்கா நாங்கள் கிறிஸ்தவங்கக்கா, நாங்கள் வரக்கூடாது, எங்களுக்கா நீங்கள் எழுதி போட்டுருங்கக்கா சொல்கிற கிறிஸ்தவம் இருக்காங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜனம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில இடத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ இந்த பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம், அங்கே போனதுனால தான் நல்லா நடந்துச்சு அப்படிம்பாங்க. உடனே நம்ம ஆட்கள் ரொம்ப அப்படி பக்தி வைராக்கியம் பாராட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இல்லைக்கா நாங்கள் வரக்கூடாது, பார்த்துக்கிடுங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க பார்த்துக்கிடுங்க, நாங்கள் அங்கே வரக்கூடாது இல்லைக்கா,
நாங்கள் வரலான்னா செய்யலாம், நாங்கள் வரக்கூடாது இல்லை. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பாஸ்டர் தெரிஞ்சால் சத்தம் போடுவாருப்பாங்க. யார் தெரிஞ்சால் சத்தம் போடுவார்? பேசுங்க. பாஸ்டர் தெரிஞ்சால் சத்தம் போடுவாருன்னே போகாத ஆட்கள்லாம் இருக்குது. அப்போ பாஸ்டர் தெரிஞ்சால் சத்தம் போடுவார், இல்லை யாரா போய் சொல்லி கொடுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏக்கா நீங்கள் வர வேண்டாங்க, நீங்கள் ஒரு 1000 ரூபா பணமும் போனவங்க சொல்லுங்க கொடுத்து மட்டும் விட்டுருங்க, நாங்கள் கொண்டு அங்கே போட்டுருந்தோம். ஹலோ, இருக்கீங்களா? இந்த ஆசீர்வாதம் ஏன் பெற முடியலை? வேதம் பொய் சொல்லாது. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு இயேசுவின் மூலமாக. நான் தியாலஜி படிச்சுட்டு பேசலை, நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு பேசலை. நான் இந்த சாக்கடை ஓரத்தில் குடிச்சிட்டு படுத்து கிடந்தவன், சபிக்கப்பட்டவன். இந்த பைபிள் எனக்கு சொந்தமாச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒன்று புரிஞ்சுது, இயேசு வாழ்க்கையில் வந்த பிறகு நான் அந்நிய தேவர்களின் காரியத்தையோ மற்ற காரியங்களையோ என் லைஃப்பில் சிந்தையில் கூட நான் அக்செப்ட் பண்ணதில்லை. அல்லேலூயா. அதுக்கு முன்னக்கூட்டி நானும் கை நீட்டி பார்த்துருக்கேன், நானும் இப்போ போய் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருக்கேன் கிறிஸ்தவனாக இருந்தோம். ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த எண்ணங்கள் என் லைஃப்பில் வரலை. அது வந்துச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் தேவன் கிரியை செய்யணும். அந்த கீழே பாருங்க 14ஆம் வசனம், இன்று நான் உனக்கு 13, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் போட்டிருக்கா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல்னா என்ன அர்த்தம்? யாரோ சொல்றதுனால தேடி போகக்கூடாது. நம்ம என் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரு, அவர் எனக்கு செய்வார். என் வாழ்க்கையில் எப்போ செய்யணும் அவருக்கு தெரியும், எப்போ நன்மை தரணும் அவருக்கு தெரியும். ஒரு அருமையான சகோதரன், ஒரு சர்ச்சுக்கு போனேன், பனங்குடியில் ஒரு சர்ச்சு, ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். ஒரு சகோதரனுக்கு 4 வருஷம் குழந்தை இல்லை. அப்போது அவங்க கணவன் மனைவியுமா ஜெபிக்க வந்தப்ப அந்த சகோதரனுடைய தாய் பக்கத்தில் நின்னான். அந்த அம்மா அவன்கிட்ட ஏதோ பேசுது, நீ சும்மா இருமா அப்படின்னு சத்தம் போடுறான். இல்லை இருல, பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கும்ல, நீ எதுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவல, சும்மா இருல அப்படின்ட்டு சண்டை போடுது. ஏன்ட்ட அந்த அம்மா பேசணும்னு விரும்புது, அவன் சத்தம் போடுறான். என்னம்மா சொல்லுங்கம்மா? ஐயா நான் சொல்கிறேன் கேளுங்கய்யா. ஐயோ பேசவே விட மாட்டேங்காயா, சும்மா சும்மா கோவப்படுறாயா. ஐயா ஒன்றும் இல்லையா, என் மகனுக்கு 4 வருஷமாக குழந்தை எல்லாம் பார்த்துக்கிடுங்க, இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. அதான்யா, அது என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இவன் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் பைக்கில் போகும்போது ஒரு கோயில் கிடாவை இடிச்சு விட்டானா. அந்த கிடா இடிச்சு செத்து போச்சியா. அந்த கோயில் கிடாவை இடிச்சு செத்ததுனால தான் இவனுக்கு குழந்தை இல்லையா. ஐயா யாருமா சொன்னது? அங்கே ஒரு கோவிலில் சொன்னாங்கய்யா. ஆமாம், நான் எனக்கு பேசணுன்னா புரிஞ்சு போ, சரிம்மா அப்புறம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுதான்யா, இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க, இப்போ இந்த கோவிலுக்கு இவன் ஒரு கிடா வாங்கி கொடுத்து விட்டா பிள்ளை பிறந்துடும் சொன்னாங்கய்யா. ஆனால் நம்ம செய்யக்கூடாது பார்த்தீங்களாயா. நம்ம இருக்கிறா, அது எனக்கு சொல்லுது, ஏன்ட்டு நம்ம செய்யக்கூடாது பார்த்தீங்களாயா. அப்புறம் அதான்யா அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்கள் செய்யக்கூடாது. அது அவங்களும் சொன்னாங்களாம், நீங்கள் கிறிஸ்தவம் பார்த்தீங்களா, நீங்கள் செய்ய வேண்டாம், கிடாக்குள்ள பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, நாங்கள் வாங்கி விட்டுருந்தோம்னாங்க. அதே அந்த பையனை சொல்லுதேன், இந்த கிடாக்குள்ள பணத்தை கொடுத்துருவோம், நம்ம போக வேண்டாம்னு சொல்லுதேன். இவன் அதையும் தர மாட்டேங்காயா. ஹலோ இருக்கீங்களா? விளங்கவே முடியாது. நான் என்ன சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த அம்மாட்ட பாஸ்டர் பக்கத்தில் நிற்காரு. இது பாஸ்டருக்கும் தெரியும், அவனும் ஒரு பாஸ்டர். இன்னைக்கும் சர்ச்சு கட்டி வச்சுட்டான், பெரிய சர்ச்சா கட்டி மேலெல்லாம் பில்டிங் கட்டிக்கிறான். அந்த பாஸ்டர் பக்கத்தில் நிற்கார். பாஸ்டர்ட்டையும் ஆலோசனை கேட்டிருக்கு, பிரதர்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணிக்க, டிஸ்கஸ் பண்ணிக்கன்னு என்கிட்ட கொண்டு விட்டுருக்கான். நான் சொன்னேன், பாஸ்டர் நல்ல வாரியல் இருக்கான்னு கேட்டேன். நல்ல வாரியல் இருக்கான்னு கேட்டேன். இந்த வாரியல் மட்டும் இருந்துன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சிருவேன். அவன் பையனை கஷ்டப்படுவான், என்னை திட்டுவான்னு கவனிக்கலை. வெளியே வாரியால் பிச்சிடும், தூர போப்பினால அப்படின்னு. பாஸ்டர் ஒன்றுமே ஓடலை, அப்படியே நிற்கான் திருன்னு. அவனுக்கு மரியாதை நான் கொடுக்கணும் எங்கள் இதயத்தில் ஆசை வரல. ஏன்னா அவன் வளர்த்த ஆடு அப்படி தானே இருக்கும். உண்மையா இல்லையா? அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லும் போதே அவன் வாரியால் பிச்சிருக்கான்டா. ஹலோ, வலதுபுறம் இடதுபுறமும் நல்லா கவனிங்க. ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார், பெருக எல்லாம் பண்ணுவார். நமக்கு இந்த பைபிளே எலிஜிபிள் கிடையாதுங்க. வாசியில் கொடுக்கும்போது கூட தூக்கி எறிஞ்சோங்க. வாசியில் கொடுக்கும்போது கூட பைபிளை கொண்டு தானே தீ விட்டு கொளுத்தின காலங்கள் உண்டுங்க.
ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிற பைபிளை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இயேசுநாதர் மூலமாக வர ஆசீர்வாதத்தை நம்ம ஏற்றுக்க முடியலை. ஏன் அப்படின்னா அவரை விட்டுட்டு இன்னும் நம்ம எண்ணங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பையனை கூப்பிட்டேன், இனி உன் தாயோட வார்த்தையை நீ கேட்ட விலக மாட்டேன். திட்டினேன், அந்த பாசம் கூட சத்தம் போட்டேன். இத்தனை காலம் இந்த சகோதரிக்கு உபதேசம் பண்ணின இந்த லட்சணதானாத அவன் அப்படியே கூடி குறுகி போய் நிற்கிறான். 2 பேரும் கையை பிடிக்க சொன்னேன். இந்த நாள்ல இருந்து ஒரு உடன்படிக்கை, உன் தாய் சொன்ன அந்த கேடான ஆலோசனைக்கு உடன்பட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணு. என் ஆண்டவரை தவிர நான் இடதுபுறம் வலதுபுறம் திரும்ப மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணு. என் இயேசு ஒருவரே நம்புவேன் என்று தீர்மானம் பண்ணு. தீர்மானம் பண்றியா, அதை புறக்கணிக்கிறியா? கையப்படின்னு சொன்னேன். 2 பேரையும் ஆசீர்வதித்தேன். அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் புத்திரனை வைத்திருப்பாய். சொன்னது போலவே அடுத்த 10 மாதத்தில் ஒரு அழகிய ஆண் குழந்தை பெற்றெடுப்பான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம் இதெல்லாம் சொல்றோம். வாக்குத்தத்தம் எனக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு எனக்கு. ஆனாலும் ஒரு காரியம் உறுதியாக சொல்லப்படுகிறது, இயேசு ஒருவர் பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் இடையே மீடியேட்டரா இருக்கிற இடத்துல நீ யாரை உள்ள கொண்டு வந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், தோல்விகள், இழப்புகளுக்கு காரணமே நாம் இயேசுவையும் முடிக்கிறோம். புறச்சாதியருடைய தெய்வங்கள், மற்ற வழிபாடுகள் உள்ள காரியங்களை நாம் வீட்டுக்குள் கொண்டு வருகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், நம்புகிறோம். இதனால் தான் நம்ம லைஃப்ல நாம் தாங்க முடியாத சில சம்பவங்கள், இழப்புகளை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நான் பல முறை எச்சரித்து பேசுவது உண்டு. அமாவாசை மீட்டிங் போனால் மாந்திரிகத்தை நம்பாதீங்க, திரும்ப திரும்ப சொல்றேன். மாந்திரிகத்தை நம்புகிறவனும் இயேசுவை நம்பவில்லை. அல்லேலூயா. மாந்திரிகத்தை நம்பிட்டனால இயேசுங்க மீடியேட்டரா இல்லையே. உண்மையா இல்லையா? பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் இடையில யார் இருக்கிறா? பேச மத்தியஸ்தர் யாரு? இயேசு தானே. இயேசு மிஞ்சின எந்த வல்லமை உங்களை என்னையும் தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும்? இயேசு மிஞ்சின எந்த சக்தி உங்களை என்னையும் தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும்? பிரிக்காது ஒரு நாளும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், என் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னு சொன்னா அதில் அவர் தவறவே மாட்டாருங்க, நிச்சயமாய் செய்வார். நான் இயேசுவை ஏன் விசுவாசிக்கணும், இயேசு ஏன் உறுதியை பிடிக்கணும்னு சொல்றேன்னா, அவர் மீது நீங்கள் எத்தனை அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அத்தனை அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையிலே செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். இயேசு இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இயேசுவை விட்டு திரும்பி சொல்றேன், இயேசுவை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்து ஏதோ ஒரு வழிபாடு, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம லைஃப்ல சேர்க்கணும்னு நினைச்சோம்னா அங்க இயேசுங்கிற வார்த்தை பவர்ல செயலிழந்து விடும். இயேசு அப்படிங்கிற நாமம் ஏன் அங்கு செயல்படவில்லைன்னா, இயேசுவை வைத்துக்கொண்டு திரும்பி சொல்றேன். இந்த அம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா, நம்ம போகக்கூடாதுல பாஸ்டர் என்ன சொல்றிய, அது அந்த பாஸ்டர்ட்டையும் வேற ஆலோசனை கொடுத்துருக்கு. அப்புறம் தான் பார்த்தா அந்த பாஸ்டரோட லட்சணம் என்னன்னு பார்த்தா, அவன் ஒரு ஊழியக்காரன் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறாரு. அந்த ஊழியக்காரத்துக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா, உடம்புல என்னெல்லாமோ பண்ணியிருக்கு. இந்த மனுஷன் இந்த ஊழியக்காரை கூட்டு போயிட்டு தொக்கு எடுத்திருக்கான். என்ன எடுத்திருக்கான் தெரியுமா? தொக்குன்னு என்ன தெரியுமா? தெரியாதா? இந்த குழாயை வாயில வச்சு அப்படிம்பாங்க, கட்டி கட்டியாக மைமையா வரும். அந்த ஊழியக்காரனை கூட்டு, மெட்ராஸ்லேருந்து வந்த ஊழியக்காரனை கூட்டு போய் இந்த பணகுடியில் இருக்கிற ஊழியக்காரன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? மையிலிருந்து மைய எடுத்திருக்கான். இப்போ விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளை திரும்பியும் சொல்றேன், இயேசு ஒரு நாமம். இந்த ஒரு நாமத்தை புடிங்க, நம்பி பாருங்க. என்ன வந்தாலும் இயேசு 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 நின்று பாருங்க. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை வெளியரங்கமாய் தெரிவிச்சு நல்ல கையில தட்டி, வானிலும் பூவிலும் நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம்,
பண்ணுறார் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் சில நன்மைகளை செய்கிறதற்கு சில கீழ்ப்படிதலை வைப்பார். ஏன்னா நீங்கள் நம்பி வந்த இயேசு கிறிஸ்து, இயேசு சொன்னது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த இயேசுவை உறுதியாய் நம்புகிற நம்முடைய லைஃப்பில் இன்னும் ஒரு காரியம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதை பண்ணும்போது தான் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள். எனக்கு வசனம் உண்டு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. 22 யோவான் இல்லை, வாசிமா. நம்பர் 1, நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவை நம்புகிறேன். அப்போ இயேசுவை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவர் தான் நன்மையானால் தீமையானால் அவர் தான். இனி அவரை விட்டு லெஃப்ட் ரைட் நான் விலக மாட்டேன். இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய தீர்மானம். நான் திரும்பி சொல்கிறேன், நான் இந்த 2025ஆம் ஆண்டு இன்றைக்கி மார்ச் மாதம் 15ஆம் தேதி மட்டும் இயேசுவை நம்புகிறேன். ரைஸ்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இயேசு மேல் அன்பு இருந்தால் தான் அவரை நம்ப முடியும். புருஷன் மேல் அன்பு இருந்தால் தான் புருஷனை நம்ப முடியும். மனைவி மேலே அன்பு இருந்தால் தான் மனைவியை நம்ப முடியும். உண்மையா இல்லையா? அன்பு இல்லாத ஆளை யாரையும் நம்ப முடியுமா? அப்போ நான் இயேசுவை நம்புகிறேன். அன்னைக்கு நம்புகிறேன், இன்னைக்கு நம்புகிறேன். அவரால் நான் இவரை நம்பி எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, இடதுபுறம் வலதுபுறம் திரும்பலை. வேறு ஏதாவது பண்ணலாமா பிளான் பண்ணலை. எனக்கு தெரியும் அவர் நல்லவர். என் வாழ்க்கை அன்னைக்கு நல்லவர், இன்னைக்கு நல்லவர். என்னால் சொல்ல முடியும். அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு சின்ன பொருள் வாங்கினா எல்லாம் முடியாது. அப்போது அது கிடைக்கவும் செய்யாது. ஆனால் நான் கவலைப்பட்டதில்லை. இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த கையில் ஒரு மொபைல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மொபைலை ஆண்டவர் இப்போ எவ்வளோ நாளாக இருக்கும்? நான் பெங்களூர் போய் ஒரு 10 நாள் இருக்குமா? 10 நாளைக்கு முன்னால் பெங்களூர் போனேன். எனக்கு மொபைல்லாம் காஸ்ட்லியாக வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் என்கிட்ட கிடையாது. இந்த ஒரு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் 25,000 கொடுத்து வாங்கினேன். அதுவும் ஆண்டவர் கிஃப்டாக தான் தந்தார். கிஃப்ட்டுனா நான் துட்டு கொடுத்து வாங்கினா கிஃப்ட்டு தானே. நான் என்ன வேலையை போய் ரோட்டில் என்ன கொத்தோலையை பார்த்து சம்பாதிக்கேன். எனக்கு வர எல்லாம் கிஃப்ட்டு தானே. அப்போ நான் போய் பணம் கொடுத்து வாங்கினாலும் கிஃப்ட்டு தான். இன்னொரு மொபைல் உண்டு, அவள் கையில் இருக்கும். அது போன ட்ரிப் பெங்களூர் போகும்போது கத்தர் கொடுத்தாரு. அது ஒரு 20-25,000 ஆச்சு. நல்லா கவனிங்க. சில அதிகமான ரேட்டில் மொபைல் வச்சுருப்பாங்க. 50,000 60,000 காப்பில் மொபைல்லாம் வச்சுருப்பாங்க. நான் எனக்கு இவெல்லாம் பார்த்தேன், 60-70,000 கொடுத்து மொபைல்லாம் வாங்குறாங்க. ஆசைப்பட்டது கிடையாது, எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் ஒரு சின்ன ஃபோன் கூட வாங்க முடியாமல் நாளுக்கு இருந்தது. நான் ஏசு அப்பவும் நம்பினேன், இப்பவும் நம்பினேன். இப்போ சமீபத்தில் நான் போயிருக்கும்போது நான் பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க ஒரு மொபைல் வச்சுருந்தாங்க. இதேமாதிரி மொபைல் இப்படி ஃபோல்டு, இந்த பக்கம் உள் பக்கமும் ஸ்க்ரீன் வரும், மதிக்காச்சுன்னா இங்கேயும் ஸ்க்ரீன் வரும். அதை பார்த்துட்டு நல்லா இருக்கப்பா, இப்படி ஒன்று நமக்கு எல்லாம் தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு 24 மணி நேரம் கூட ஆகலைங்க. புது மொபைல் என் கைக்கு வந்துட்டு, புதுசு, 1,74,000 ரூபா. எவ்வளோ ரேட்டு? 1,74,000 நான் பார்த்து ஆசைப்பட்டு 24 மணி நேரம் கூட ஆகலை. இது பார்த்தா இப்படி ஒரு சின்ன ஒரு நோட்டு மாதிரி ஒரு பாக்ஸோட கத்தரை என் கையில் கொண்டு கொடுத்தார். ஓப்பன் பண்ணால் கூகுள் பிக்சர் 9 ப்ரோ ஃபோல்டு. நீங்கள் போய் இதில் ஆன்லைன் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1,73,000 சொச்ச ரூபா போட்டிருப்பான். 1,73,000 இந்த மொபைல். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. 18,000 வாடகை தான் கொடுக்குறேன். இந்த மண்டபம் வாடகை கொடுத்தா எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னொரு இடம் கூட வாங்கலை. ஆனால் என்னுடைய பொருளாதாரத்தை வைத்தோ, என்னுடைய பிரச்சனை வைத்தோ, என் குறைவை வைத்தோ, என்னுடைய சூழ்நிலை வைத்தோ நான் இயேசுவை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் விலகினது இல்லை. அதுக்கு தான் என் சாட்சியை சொல்கிறேன். அப்போ அந்த நாட்களில் இயேசுவை நம்பினேன், இப்போ நம்புகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை நம்புறேன்னா என்னை நேசிப்பான். நான் இயேசுவை நேசிக்கிறேன். அதான் சில பாட்டு போனா, இயேசுவை நான் காதலிக்கிறேன், நான் இயேசுவை பாட்டு பாடிலாம் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. தம்பி ஆல்வின் ரட்சிக்கப்பட்ட புதுசு ஒரு பாட்டு எழுதுனா, அரபி ஞாபகம் இருக்கா? இயேசுவை பற்றி எழுதுனா, அன்பு அன்புன்னு அப்படியே பைத்தியம் மாதிரி எழுதுவான். அன்னைக்கு இயேசுவை நம்புகிறான், இன்னைக்கு நம்புகிறான். அவனும் என்ன மாதிரி முழு நேரமாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான். ஒரு இன்கம் கிடையாது. அவனுக்கும் கர்த்தர் ஒரு பொண்ணை கொடுத்தார். பிரைஸ்லாம். இன்னைக்கு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. பாடல் பாடினாலும் மேலே அவன் மனைவியோட நின்னாலும் ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு இல்லை,
நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் இயேசுவை ஃபஸ்ட்டு முழு மனதோடு நம்புங்கள். அவரை நம்புகிற வேலையில் நீங்கள் லெஃப்டில் ரைட்டில் திரும்பிடாதீங்க. ஒரு வேளை உங்கள் லைஃப்பில் அவர் மூலமாய் வர வேண்டிய நன்மைகள் சில நேரம் தாமதமாகலாம். அதுக்கு சில நேரத்தில் வராத மாதிரி இருக்கலாம், ஆனால் வராமல் இருக்காது. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், வராத மாதிரி இருக்கும் ஆனால் வராமல் இருக்காது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, நம்ம அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. அப்போ நம்ம லைஃப்பில் அப்படி தேவன் கிரியை செய்கிறதுக்கு அவரை நம்பணும், லெஃப்ட் ரைட் மாறக்கூடாது. அடுத்தது அவர் சொல்லுகிறத நம்ம கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகளை சில சொல்லுவாங்க, நம்ம எதுவும் செய்யண்டாம், எப்படினாலும் இருந்துடலாம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம லைஃப்பில் தர்றதற்கு இயேசு வழியாக தந்துட்டாரு. ஆனால் அதே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, நான் தான் வழின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார், நான் தான் சத்தியம்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் செய்வேன், அவர் என்ன ஆலோசனை கொடுக்காத செய்வேன். காணாவூர் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய தாயும் அங்கே இருக்கிறாங்க, இயேசுவோட கூட சீசர்களும் அங்கே இருக்கிறாங்க. திராட்சரசம் குறைவுபட்டு போயிட்டு, இப்போ திராட்சரசம் இல்லை. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க, திராட்சரசம் இங்கே குறைஞ்சு போச்சு, திராட்சரசம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அடுத்த செகண்ட் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அன்னை மரியாள் என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ, நல்லா கவனிக்கிறீங்களா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அப்போ அவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்ன காரியத்தை செய்வதற்கு அந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். அந்த ஆசீர்வாதம் வருவதற்கும் அவர் சொன்ன காரியத்திற்கு எந்த சம்மந்தம் இல்லை. நம்ம சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம சில ஆலோசனையில் கொடுக்கும்போது இந்த ஆலோசனை கீழ்ப்படுகிறதுனால இந்த நன்மை வருமா வராது நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் அவர் சொன்ன ஆலோசனைக்கும் ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தம் இருந்தது அந்த இடத்துல இல்லை. அவர் என்ன ஆலோசனை சொன்னார், திராட்சரசம் இல்லை. அந்த அம்மா ஏன் சொல்லிச்சு, கூட 4-5 பசங்களை வாலிப பசங்களை வச்சுட்டு என் மகன் நிற்கான், எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துடுவான்னு சொன்னா, அவர் என்ன சொன்னாரு, வெளியே இருக்கிற தொட்டியை சுத்தம் பண்ணி தண்ணீரை நிரப்புங்கள்னாரு. யோசிக்கிறீங்களா, நினைச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நாம் நின்று இருந்தா நம்ம என்னை பாடு, தண்ணீரை திராட்சரசமாகவே மாற்றினார் அட்டும். இதெல்லாம் செல்லாது. தண்ணியை திராட்சரசமா மாற்றுவார் நீங்களும் நானும் கற்பனை பண்ணியிருப்போமா? ஹலோ, கவனிக்கீங்களா? ஐயா இயேசுநாதர் தான் எல்லாமே. அவரை நம்புறேன், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை, அவரை தவிர குரு சொல்லுவனை கேட்க மாட்டேன், மந்திரவாதிகள் போக மாட்டேன், வேற எவன் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். இயேசு 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 சொல்ற நாம் அவர் சொல்றதையும் கேட்கணும், அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படியணும். அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சா இவர் சொல்றதுக்கும் இங்க இருக்க தேவைக்கும் சம்பந்தமே இல்லை. இது நமக்கு அவசியம் இல்லை. அப்ப இயேசு என்ன சொன்னார், கச்சாடிகளை தண்ணீரை எவனாவது யோசிச்சிருப்பானா? இந்த தண்ணீரை நிரப்புறதுக்கும் திராட்சை ரசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவனுக்கு நல்லா தெரியும் இந்த தண்ணீர் என்னவா மாறாது. இருக்குங்களா? சில நேரத்தில் என்னிடத்துல வரும்போது சில ஆலோசனை கொடுப்பேன், இது செய்யுங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், போங்க பிரதர், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு. அளவு இருக்கீங்களா? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நல்லா கையை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி. ஐயா திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிடுச்சு, எங்கேயாவது போய் வாங்கிட்டு வர்றதுக்கு இங்க வா பிலிப்பு யோவானே இங்க வா, இங்க அந்த பக்கத்து வீட்டில் ஒரு இடத்துல திராட்சை ரசம் வாங்கிட்டு தண்ணீரை ஊற்று, தொட்டியில் தண்ணியை நிரப்புறா. தண்ணியை நிரப்பியாச்சு. இப்போ சொல்றாரு, எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடு. எடுக்க சொன்னவன் என்ன சொல்லியிருக்கலாம், புதகரே அங்கே என்ன தேவை கவனிக்கிறீங்க, அங்கே என்ன தேவை, திராட்சை ரசம் தேவை. நீர் வெளியே கை கழுவுறதுக்கு வச்சிருக்க தொட்டியை கழுவி அதுல தண்ணியை ஊத்திட்டு அதை எடுத்துக்கொண்டு கொடுக்க சொல்றீரே, பக்கத்தில் கை பிடிச்சி, அது உங்களுக்கு தேவையில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்யணும். இருக்கிறீங்களா? இதுதாங்க சீக்ரெட். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணுமா, நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா, என் தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா, அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்லுவார், சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மோடு பேசுவார். ஊழியக்காரன் மூலம் ஆலோசனை கொடுப்பார். இந்த காரியங்களை செய்யுங்க, இதை பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி இருங்க, ஆலோசனை கொடுப்பார். அப்போ ஏற்ற நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் சில காரியங்களை சொல்லும் போது அந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளணும். அவங்க சொல்றதுக்கும் இந்த பிரச்சனை மாறுறதுக்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது உங்களுக்கு தேவையும் இல்லை. அல்லேலூயா. நான் பேசுறதுனருக்கு புரிஞ்சுது. திராட்சை ரசத்துக்கும்
வெளியே இருக்கிற தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் ஊற்றுவதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லேலூயா. நடந்தது என்ன? அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தண்ணீரை கோரிக்கொண்டு பந்தய சாலைக்குள் போகும்போது அது திராட்சரசமாய் மாறியது. கையை தட்டி. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏன் நமக்கு பிரதானமாய் தந்திருக்கிறார்னா, அவர்தான் எல்லாமே. அவர்தான் எல்லாமே. அப்ப அவர் நமக்கு சொல்றது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகள் வந்தாங்களா? ஆண்டவரே எங்களை குணமாக்கும் சொன்னாங்களா? இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னால ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணாரு? தொட்டு சுகமாக்கினாரா? அப்ப அதுக்கப்புறம் 10 குஷ்டரோகி வந்தாங்களா? நான் நினைக்க கேள்விப்பட்டு கூட வந்திருப்பாங்க. இல்ல, உண்மையா இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கிட்டாராம்பா, நம்ம போகும்பா. கூட்டணி போட்டு வந்திருக்கான். ஒத்த வரல 10 பேர் வந்திருக்கான். அப்ப நிச்சயமா பேசி வச்சுதான் வந்திருப்பான். ஒரு 10 பேர் இந்த இயேசு நேரத்தை போன அற்புதம் கிடைக்கியா வந்தான். அவர் என்ன சொன்னாரு? அவங்கள தொட்டாரா? சுத்தமாகினாரா? சித்தம் உண்டுனாரா? ஒண்ணுமே சொல்லல. நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கள். நல்லா கவனிக்கணும். இவர் சுகமாக்கல. ஆனா இவர் சொல்றாரு, உங்களை கொண்டு ஆசாரியன் இடத்துல காண்பீங்க. ஆசாரியன் இடத்துல காண்பிக்கணும்னா அவன் சுகமாயிருக்கணும். ஆசாரியன் இடத்துல போய் அவன் சந்திக்கணும்னா அவன் சுகமாயிருக்கிறதை ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்ணணும். கவனிக்கிறீங்களா? பாளையத்துக்கு வெளியே இருக்கிற குஷ்டரோகி அவன் சுகமாயிட்டானா ஆசாரியன் அவனை பார்க்கணும். நீ சுகமாயிட்ட, நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து பலி செலுத்தணும் சொல்லணும். ஆனா இந்த குஷ்டரோகி சுகமாகல. இயேசு சொன்னார், நீ போ, ஆசாரியனுக்கு உன்னை காண்பி. சொன்ன மாத்திரத்துல 10 பேரும் முதலாவது கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியன் இடத்துல தங்களை காண்பிக்க போனார்களா இல்லையா? 10 பேர் போனார்களா இல்லையா? அப்ப 10 பேரும் ஆசாரியன் இடத்துல தங்களை காண்பிக்க போனார்கள். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? என்னையா அந்த ஏசனார் சுகமாக்குவார்னு பார்த்தா இவரு சுகமாக்காம சர்ச்சை போன்னு சொல்லிட்டார். சில நேரத்தில் சில இடத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கையா அப்படின்னா உடனே ஜோமனி உடனே சிலருக்கு அற்புதம் நடக்கலைன்னு உடனே, சரி பிரதர் நீங்கள் மீட்டிங் வாங்க பிரதர், ஏசு அற்புதம் செய்வார்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கோவம் வந்துடும். வாங்க, நாம் எத்தனையோ மீட்டிங் போயிட்டோம், உங்கள் மீட்டிங் வந்து அற்புதம் நடக்குன்னாங்க. அற்புதம் நடக்கல, ஒரு தாலி நடக்கலாமா? சாவுற அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒபே பண்ணணும். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆசாரியன் இடத்துல காண்பி. அப்போ இந்த 10 பேரும் புறப்பட்டு கீழ்ப்படிஞ்சு போனாங்களா இல்லையா? இவங்க போன உடனே 10 பேரும் சுகமாயிட்டாங்க. இந்த 10 பேர் சுகமானோடனே 9 பேர் லெஃப்ட் ரைட்டில் திரும்பி போயிட்டான். ஒருத்த மாத்திரம்தான் திரும்பி இயேசு இடத்துல வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் தேவனுடைய சமூகத்தில் போய் பலியை செலுத்தினார். நல்லா கவனிக்கணும். அப்போ சில நேரங்கள் ஆண்டவர் அற்புதத்தை உடனே செய்யலாம், தாமதித்தும் செய்யலாம். அவர் செய்ய டைம் குறிச்சிருக்க நேரத்தில் அந்த நன்மை நமக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்யணும். ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் நடக்கும்னு நான் ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்ல நிச்சயமாக நான் அதை செய்வேன், நீ இந்த காரியத்தை செய், நீ இப்படி இரு, இது காத்துருன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஆலோசனை கீழ்ப்படியணும். ரைஸ்லாம் நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இயேசுவை அன்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அவர் எனக்கு சொல்லுகிறதை, அவர் எனக்கு சொல்லுகிற ஆலோசனையை நான் கீழ்ப்படியாமல் போவேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இதே அமாவாசை இரவு ஜெபத்தில் ஒரு குடும்பம் வந்தாங்க. 30 லட்ச ரூபா செலவழிச்சிட்டோம் பிரதர், மாந்திரிக சூனியம் ஏவல்ட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் பிரதர். இப்போ ஒரு வீடு மொத்தம் இருக்குது பிரதர், தொழிலும் எப்படியோ இருக்குது, வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு நொந்து போயிட்டோம் பிரதர். உங்கள் மீட்டிங்கை கேள்விப்பட்டு வந்தேன். அந்த நைட்டு உங்கள் அந்த ஹாலுக்குள்ளே உட்காந்து அந்த அடுத்த சகனை இருதையெல்லாம் ஆனந்த மகிழ்ச்சி, எத்தனையோ லட்சம் செலவழித்து எத்தனையோ ஊழியக்காரர்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே தகடு எடுக்கும்போது வராத சந்தோஷம் வார்த்தையில் வந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி 2 நாள் கழித்து என்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், உடனே சரி உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் வச்சுருவோமான்னு கேட்குறேன். காலையில் 10 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாங்க, ஈவினிங் உங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சுருவோம். அப்போ சொன்னாங்க, பிரதர் எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி வச்சிடலாம், ஆனால் யாருமே வரமாட்டாங்களே. சார் நீங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? என் பையன் வெளியூரில் இருக்கிறான், நானே என் மனைவி தான் இருக்கிறோம். ஓகே வச்சிடலாம், எப்போ வைக்கலாம்? அப்பவும் அவர் சொல்லார், நான் கடையை மூடிட்டு வர 8 மணி ஆகும் பிரதர். 8 மணிக்கு மேலே வைப்போமா? அவன் நல்ல மனுஷனை என்ன செஞ்சுருக்கணும், 6 மணிக்கு பூட்டிட்டு வராங்கணும். அப்போ 8 மணிங்க, ஓகே 8 மணிக்கு வச்சுருவோண்ட. அப்போ 8 to 9 இன்றைக்கி உங்கள் வீட்டில் ப்ரேயர். நல்லா கவனிக்கிங்களா? ஆட்சியர் 2 பேர் தான் இருக்காங்க, உங்கள் வீட்டில் ப்ரேயர்னாச்சு. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் நீ போ அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்கிறேன், வரேன். நானும் என்ன பிளான் பண்ணேன், நான் என்னுடைய டீம் எல்லாம் நாங்கள் வருவோம், 1 மணி நேரம் உங்கள் வீட்டில் ஒரு ப்ரைஸ் ஒர்ஷிப் நடத்துவோம், எல்லாம் மாறும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போயிட்டு
நான் 10 மணிக்கு காலையில் சொல்லியிருக்கேன், சாயந்தரம் 4 மணிக்கு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் சொல்லுறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். எங்கள் அம்மா ரொம்ப சின்ன வயசில் இறந்துட்டாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை. அடாடா என்னடா இது அப்படின்ட்டு உட்காந்து ஒரு பக்கம் என் மனைவி பிள்ளைங்களாம் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க, குடும்பமே அழுதுட்டுருக்குது. நான் வெளியே உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா டைம் பார்த்தேன், ஆஹா மணி 7 தாண்டிட்டேன். அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தோமே, ஐயோ போயிடணுமே. எங்கள் அம்மாங்க இறந்து பாடி எங்கே இருக்குது, எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ஆழ்வின் இருந்தல்லடா, நீ இருந்தியா? உடனே டேய் இங்கே வா அப்படின்னு. ஆழ்வின் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை. எல்லாம் கண்ணு கலங்கிட்டு உட்காந்துருக்கு. எங்கள் அம்மா என்ன அழுதுட்டுருக்க காலையில் கோடியா, அங்கே ஒரு குடும்பம் அழுதுட்டுருக்கு, மறிச்சு போன எங்கள் அம்மா திரும்பி வர போகிறது இல்லை, அந்த குடும்பத்தை போய் காப்பாற்றுண்டான்னு சொல்லிட்டு டீமெல்லாம் கூட்டிகிட்டு பிள்ளைங்க வந்தாங்களோ, என் மனைவி பிள்ளைங்க வந்தாங்களோ, எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். போய் 8 மணிலேருந்து 9:30 மணி வரை வீட்டுக்குள்ளே பாடல் ஆராதனை நடக்கு. நல்ல சத்தமோடு பாடி துதிச்சாச்சு. எல்லாம் துதிச்சுட்டு நான் சொன்னேன், இதுவரை சூனிய மாந்திரிகம் அந்த பேய் இந்த பேய் எந்த பேயெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு எந்த பஞ்ச பண்டார பரதேசிலாம் சொன்னானோ அதெல்லாம் நம்பாத, ஏசுனார் வந்துட்டார் நம்புன்னு. யார் வந்துட்டாருன்னு? ஏசுனார் இப்போ வந்திருக்கிறார் நம்புன்னு. எங்கள் அம்மா பாடியை போட்டுட்டு போய் 1.5 மணி நேரம் ஜோம் பண்ணேன். அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். சரி சரி போயிட்டு வரும்போது தான் கடைசியாக சொன்னேன், நாளைக்கு 11:30 மணிக்கு அடக்கம் இருக்கு வந்துருங்கன்னு. அவர் கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு, இவ்வளோ பிரச்சனையிலே நேசித்து வந்திருக்கீங்களோ. முடியாது, எங்கள் அம்மா செத்து போனால் எங்கள் அம்மாவை நான் எழுப்ப முடியாது, ஒன்றை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ அவருக்கு சில ஆலோசனை கொடுத்து அவங்கள்ட்ட நான் சொன்னது என்னென்னா, இதுவரை நீ நம்பினதை இனி நம்பாதே. புரியுதுங்களா? இதுவரை நீ நம்பினதை இனி நம்பாதே, இதுவரை நீ சார்ந்திருந்ததை நீ சார்ந்து நிற்காதே. இப்ப நான் சொல்றேன், இயேசு 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 இந்த நாம மாத்திரம் வீட்டில் உன் வாயில பேசப்படட்டும், வேற எதையும் பேசாது. சில கீழ்ப்படிதலை சொன்னேன், நீ கூட்டங்கள் கொஞ்சம் வாங்க, தொழில் அலையாதீங்க, அந்த தொழிலால காப்பாற்ற முடியல, மாசத்துக்கு ஒரு முறை கடை அடைங்க, குடும்பமாக வாங்க, நீ ஒரு நாள் லீவு போடுங்க, குடும்பமாக வாங்க. அவங்களுக்கு சந்தோஷம். 1 வாரம் 10 நாள் இருந்துச்சு, அப்படியே வரதை விட்டுட்டு தர போயிட்டாங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ற நல்லா கவனிங்க. ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். சில காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது நாம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அவர் சில காரியத்தை 10 குஷ்டரோகி அங்கனே ஸ்பாட்ல சுகமாக்கி இருக்க முடியும். ஆனால் என்ன சொன்னாரு, நீ போய் ஆசாரி நடத்துக்குன்னே காண்பேன். ஆண்டவரே சுகம் கேட்டா ஆசாரிட்ட காண்பே சொல்றீங்க, கீழ்ப்படி. போகும்போதே சுகமாயிற்று. தண்ணீர் வெளியே தொட்டில நிரப்பு. ஆண்டவரே திராட்சை ரசம் தான் கேட்டாங்க, அது உனக்கு தேவையில்லை, நிரப்பினார்கள். எடுத்துக்கொண்டு பந்திக்கு போ. ஆண்டவரே அவன் கேட்ட திராட்சை ரசம் உனக்கு தேவையில்லை, சொன்னதை செய்தார்கள், திராட்சை ரசமாய் மாறிற்று. அல்லேலூயா. அப்போ நாம் சில ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அதை நம்மளாவே கற்பனை பண்ணக்கூடாது. இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் என் கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். அப்படி அந்த நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை அப்படியே தூர தள்ளிட்டாங்க. அப்புறம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்பி தம்பிமார் பேசும்போது நான் கூட்டத்துக்கு வரும்போது, தம்பி இனி ஃபோன் பண்ணுறதுல வேலையெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, ஏன் ஒரு காடா சொல்லிட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா, அந்த அம்மா மனநல பாதிக்கப்பட்டு மெண்டலாகவே மாறிவிட்டது. அந்த பையன் கன்னியாகுமரி குளிக்க போன இடத்துல இறந்து போனான். இப்போ அந்த அம்மாவும் இறந்து போச்சு. தனி மரமாக இந்த மனுஷன் நிற்கிறான். நான் ஏன் சொல்கிறேன்னா, இயேசுவை நம்பு, இயேசுவை மாத்திரம் நம்புங்க, வேறு எதையுமே நம்பாதீங்க. உங்கள் லைஃப், தொழில், குடும்பம், வியாபாரம் செழிக்கணுமா, இயேசு மாத்திரம் நம்புங்க. யாராவது சொல்றதை நம்பாதீங்க. நான் அதைத்தான் பைத்தியக்காரனாய் பல வருஷமாய் கத்தி கதறுகிறேன். எவனாவது ஒரு பைத்தியக்காரன் பரதேசி முட்டாப்பைய சொல்றதை நம்பாத, இயேசுவை நம்பு. பிரச்சனை மாறல, தேவையில்லை, நம்பிக்கொண்டே மாறும் ஒரு நாள். ஆமே. இல்லை பிரதர், நீங்க சொல்றது மாதிரிலாம் தண்ணியை ஊத்திட்டு போயிட்டு தொட்டில போய் தண்ணியை ஊத்தியா, அவங்க அம்மா வந்து திராட்சை ரசம் கேட்டாங்க, அது உனக்கு தேவையில்லை, தண்ணி ஊத்துறா, போய் ஊத்துனா எடுத்துட்டு பந்தய சாலைக்கு போ. அம்மா திராட்சை ரசம் கேட்டாங்க, அது உனக்கு தேவையில்லை, கொண்டு போனான், திராட்சை ரசம் வந்தது. ஒபே பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்காதுதான். ஆண்டவர் மேல் அன்பு வச்சிருக்கிறோம், நம்மை தூக்கி எடுக்கிறார், நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்க நம்ம கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதல் இல்லைன்னா, அருமையான தம்பி அழகா ஒரு சாட்சி சொன்னான். அவன் சொன்ன சாட்சி இவனுக்கு புரியலை. பெரம்போடு வரணுமா, சாந்தத்தோடு வரணுமா அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை நீ மாற்றலைன்னா பெரம்பு வரும். அன்பா சொல்லும் போதே கேட்டுக்கன்னு சொல்லியிருக்கிறார் நேற்று. அது எதுக்குன்னு அவனுக்கு தெரியும். பெரம்போடு வரணுமா? பெரம்புங்கிறது பாதிப்பு, இழப்பு. அன்புங்கிறது வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதுனால் வருகிறது. புரிஞ்சிச்சா?
உனக்கு பெரம்பு வரணுமா சார்ந்த வரணுமா? நம்மை கேட்டு அந்த பெரம்பு வரணுமா சார்ந்த வரணுமா? அவன் பேசிட்டு உட்காந்துட்டான். அதுக்கு மேலே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா அவன் சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். அவன் யூபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். இன்னும் 1 இயரில் அவன் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டா போலீஸ் ஐபிஎஸ் ஆயிடுவான். அவன் நிச்சயமாயிருவான், எனக்கு தெரியும். ஆனால் அவன் ஐபிஎஸ் ஆகும்போது தேவனுக்கு பிரியமான ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவன் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறான். அவன் மனைவி கவர்மெண்ட் டாக்டர். இப்போ வந்துடுவாளா நேராகுமா? அரசு மருத்துவராக இருக்கிறாங்க. நம்ம ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏசு நம்ம லைஃப்பில் அவரை விட்டால் எனக்கு எதுவுமே இல்லை. இன்றைக்கி 3 பிள்ளை வளர்ந்துட்டு எம்ஏ இங்கிலீஷ் டிகிரி எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டா. இனி அடுத்ததுக்கு மேரேஜ் லைஃப். 2வது பொண்ணு தேர்ட் இயர் படிக்கா. 3வது பையன் தான் உட்காந்துருக்கான். நான் எதையுமே நம்பினதில்லை, ஏசுவை மாத்திரம் நம்புகிறேன். மரியா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆபி கைப்புள்ள அவள் கையில் தூக்கிட்டு அலைஞ்சா. எனக்கு தெரியும். இன்றைக்கி அவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளை நான் பார்க்குறேன். இன்றைக்கி அவன் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேங்கிறது அவளுக்கு தெரியும். ஏசு மாத்திரம் நம்ம இப்போ சொல்கிறேன். இன்னையிலேருந்து இதுவரை என்ன உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ சொல்கிறேன், ஏசு நம்புகிறேன். தயவு செய்து அந்நிய தேவனுடைய காரியங்களை அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஏசு அவமதிக்கிறீங்க. யாராவது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டவனை புறமாக்கி போட்டுருங்க. அவங்கள தூர தள்ளிடுங்க, வெளியே போடான்னு சொல்லுங்க. இயேசுநாதர் எனக்கு செய்வார். அவரை மிஞ்சி நீ செய்கிற காரியத்தினால நான் ஆசீர்வாதம் வாங்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நன்மை அங்கிருந்து வரணும். அவர் சென்று வரணும்னா அதுக்கு மத்தியஸ்தர் இயேசு மாத்திரமே. அதனால் அவரை மாத்திரம் நான் நம்புவேன்னு சொல்லி உறுதியாக பிடிச்சு பாருங்க. நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக சாதிகளை கடன் கொடுப்பாய். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் பெருகும், இடமில்லாமல் போக மட்டும் பெருக பண்ணுவாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். எத்தனை ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? உன் கற்பத்தில் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் மந்தை ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். விளைநிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே தேவன் தருகிற ஆசீர்வாதம். எழுப்பி நிற்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா இன்னைக்கு? அப்படி எழுப்பி நிற்போம். என்ன வந்தாலும் எனக்கு இயேசுதான் சொல்லுங்க. அது கேட்ட எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் திரும்பி சொல்றேன், நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரல, தியாலஜிலாம் படிச்சுட்டு வரல. நான் கேள்விப்பட்டு மற்றவங்க பேசுறதை அறிந்து கொண்டு வரல, அனுபவிச்சு பேசுறேன். ஒருவரே என் வாழ்க்கையில் எல்லாமே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவர் ஒருத்தரே நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அவர் எல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே கண்ணை மூடி அவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை கடந்த காலங்கள்ல ஒருவேளை நாம் அவரை விட்டு பல வழிகளில் முயற்சி எடுத்திருக்கலாம், பிரயாசப்பட்டிருக்கலாம். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி அந்நிய தேவர்களுடைய மார்க்கங்களை பின்பற்றி இருக்கலாம். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத இன்னும் மற்ற காரியங்களை கூட நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ தீர்மானம் எடுக்கிறீங்களா? இயேசு மாத்திரம் எனக்கு போதும், இது இயேசு மாத்திரம் எனக்கு போதும். இந்த வேத புஸ்தகத்தை எனக்கு தந்த இயேசு எனக்கு போதும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை எனக்கு உடமையாக்கி தந்த இயேசு மாத்திரம் எனக்கு போதும். இனி அவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். அவர் சொல்லுகிறதை நான் செய்வேன். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அது எப்படிப்பட்ட ஆலோசனை அந்த நான் கீழ்ப்படிவேன். பேசுங்க, உங்க நேரம் இது, உங்க நேரம் பேசுங்க. பிளீஸ் நம்பி பாருங்களே. அவரு இருக்கிற அருமையான மகள் வீட்டுக்குள்ள ஒரு அருவருப்பு இருக்கிறது. ஒரு அருவருப்பு வீட்டுக்குள்ள இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய தேவர்களின் காரியங்களை குறித்துதான் ஒரு அருவருப்பு வீட்டுக்குள் இருக்கிறது. மாந்திரித்து செய்யப்பட்ட ஒரு அருவருப்பு வீட்டுக்குள் இருக்கிறது. ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்துறாரு. என் மகளை அதை தூக்கி தூர போடு, அது உனக்கு வேண்டாம். உன் அருவருப்புகளை நீ அகற்றினால்
அலைந்து தெரிய மாட்டாய். அருவருப்ப உள்ள வச்சிருந்தா இயேசு கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் தெளிவா சொன்னாரு, எடுத்து போடு. சில நேரத்தில் சிலருடைய ஆலோசனை உன் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். உலக பிரகாரமான மனுஷனுடைய சில ஆலோசனைகள் உன் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு காரியத்தை போல இருக்கும், ஒரு மாயை போல இருக்கும். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு என்ன நன்மை வந்தாலும் தேவனிடத்துல தான் வரணும். ஆகவே இயேசுவை பிடித்துக்கொள், லகுவாய் உன் காரியத்தை வைக்க பண்ணுவார், எளிதாய் பெற்றுக்கொண்டுபடி செய்வார். தியானத்திலிருந்து இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே நேசரே, உம்மாயே நான் நம்புவேன். இயேசுவே நண்பரே,